ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் பெஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டு ட்ரேட். ஓகேங்களா? நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் வச்சு வரைகிறது எப்படின்றத போன வீடியோஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஏரியாவில் நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுன்றதும் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் எந்தெந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வரப்போ நம்ம எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா போன வீடியோவில் 100% அது உடைக்குமா, 90% தான் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத போன வீடியோவில் பார்த்தோம். லோயர் ஹையர் லோ அந்த ஃபார்மேஷனில் மார்க்கெட் இருக்கிறப்ப. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, அதை எப்படி இன்னும் ப்ரிசைஸ் ஆக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வி கேன் அப்ரோச் வித் 2 மெத்தட். ஒன்று வந்து என்னென்னா, பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பட்சத்தில் எய்தர் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலாம், இல்லை இதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கீழே வரலாம். அதேமாரி சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகலாம், இல்லை அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். இப்படி தான் இந்த 4 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியில் இந்த லெவல் கிட்ட ப்ரைஸ் வரப்போ இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா ன்றதை ஈஸியாக எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றதை இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபார் ரிவர்சல், ஹவு வி நோ த பர்டிகுலர் லெவல் வில் ஹோல்ட் ஆர் ரிவர்ஸ். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு 100 ரூபான்றது ஸ்ட்ராங்கான லெவல் தானா? இந்த 100 ரூபாயிலேருந்து ஒரு 110ன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம ப்ரைஸ் ஜோன் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னது. இந்த ப்ரைஸ் ஜோன்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா தானா? அந்த ஏரியா கிட்ட வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் தான் ஆகுமா 100%? அதை தாங்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஜோனுக்கு சக்தி இருக்கான்றதை நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சப்போஸ் அந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடை எடுத்துட்டோம்னா நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும், we need to see strong move or momentum move into the resistance or strong move or momentum move into the support. அப்படின்னா என்னன்னா, இந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் வந்து அதை நோக்கி வருதா அந்த கேண்டில் ஸ்டிக். தட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து பையர்ஸாக சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா அந்த ப்ரைஸோட மூவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை நீங்கள் வந்து அந்த கேண்டில்ஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே க்ரீனாக தான் இருக்கும். இன்பிட்வீன் நடுவில் ஒரு ரேராக ஒரு சில ரெட் கேண்டில் சின்னதாக க்ரியேட் ஆகலாம், பட் மோஸ்ட்லி க்ரீன் கலர் கேண்டில் தான் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் சப்போர்ட்லேருந்து ஒரு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போச்சுன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ப்ரைஸை வந்து மேல் நோக்கி ஏற்றிட்டே தான் போகிறாங்க தவிர கொஞ்சம் கூட ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ண விடலை. தட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கிற ப்ரைஸை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே, பையர்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளார பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரைஸை ஏற்றிட்டே தான் போகிறாங்களே தவிர குறைக்கவே விடலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸ் இங்கே 100 ரூபாய் வாங்கின அந்த பொருளை இந்த 200 ரூபான்ற ஜோனில் வந்து விற்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ விற்றாங்கன்னா என்ன ஆகும், சடனாக ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போ இப்போ சப்போஸ் சப்போர்ட்லேருந்து ஒரு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வருதுன்னா என்ன கண்டிஷன்? முதல் கண்டிஷன், அந்த எல்லா கேண்டிலுமே க்ரீனாக இருக்கணும். அந்த கேண்டில் எல்லாம் பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கும், பிக் கேண்டிலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கேண்டிலுக்கு நடுவில் சின்னதாக 1-2 ரெட் கேண்டில்ஸ் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரெசிஸ்டன்ஸில் ஒரு செல் என்ட்ரி எடுத்தோம்னா அது 100% வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். அதே சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் மூவ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகணும். எல்லா கேண்டிலுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா ரெட் கலரில் இருக்கணும். எல்லா கேண்டிலுமே செல்லர்ஸ் வந்து அந்த கேண்டிலில் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணணும், அந்த 200 ரூபான்ற ப்ரைஸை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக 120 அப்படின்ட்டு 200, 180, 150 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு சப்போர்ட் ஜோனுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த கேண்டிலோட கலர் என்னவாக இருக்கணும், ரெட்டாக இருக்கணும்.
அதே மாதிரி இந்த கேண்டிலோட சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, பெருசாக இருக்கணும். அதேமாதிரி இன்பிட்வீன் சின்ன சின்ன க்ரீன் கேண்டில் இருக்கலாம். பட் அதிகமாக 90% எந்த கேண்டில் இருக்குன்னா ரெட் கலர் கேண்டில் தான் 90% இருக்கணும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு ரீச் ஆகிறப்ப நம்மளோட என்ட்ரி என்னவா இருக்கணும்னா பையிங் என்ட்ரியாக இருக்கணும். அங்கே ரிவர்சல் வந்து 100% நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த டிமாண்ட் ஜோனில் தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ₹200 விற்ற பொருளை கம்மியான ப்ரைஸ் ₹100க்கு விற்றுட்டு அதோட டிஃப்ரென்ஸை ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ₹100 வர்றப்ப நம்ம என்னவா இருக்கணும்னா நம்மளோட என்ட்ரி வந்து ஒரு பையிங் என்ட்ரியாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து 100% ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்னடா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் உள்ளே வந்துட்டாங்க, கேண்டில்ஸ் எல்லாமே பெருசாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகலாமா வேணாமா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ நியர்பை சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கண்டுபிடிங்க. சப்போஸ் ப்ரைஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் வந்துட்டாங்க, ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்காங்க, நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வராங்க. அப்போ நம்மளோட என்ட்ரி எப்படி இருக்கணும்னா ஒரு செல்லிங் என்ட்ரியாக இருக்கணும். தட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் ப்ரைஸை வந்து புஷ் பண்ணி டவுன் கீழே இந்த சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேரிஷ் கேண்டிலாக இருக்குது. இந்த பேரிஷ் கேண்டில் யார் இருக்கான்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய பெரிய கேண்டிலாக செல்லிங் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு வரப்போ நம்மளோட என்ட்ரி என்னவாக இருக்கணும்னா ஒரு புல்லிஷ் என்ட்ரியாக இருக்கணும். அங்கே வந்து ஒரு ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஸ்லைடில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்ட்ராங் மூவ் ஹேவ் பிக் ஆர் லார்ஜ் பாடி கேண்டில்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராங் மூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் சைஸுமே பெருசு பெருசாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் மூவை வந்து நான் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்து நான் ஸ்கொயர் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராங் மூவ்ஸ் ரெட் கலர் கேண்டில் வந்து சப்போர்ட் கிட்ட வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி வந்து ஒரு பையிங் என்ட்ரியாக இருக்கும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். we can able to see strong bullish candle coming into the area of resistance. ஸோ இங்கே செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஒன்லி க்ரீன் கேண்டில்ஸ் தான் இருக்குது இதில் பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது இந்த ஸ்ட்ராங் பீரிஷ் மூவில். பட் இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஒரு எல்லா க்ரீன் கலர் கேண்டில் தான் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கேண்டில் க்ரீன் தான். ஸோ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ நம்மளோட மூவ் என்னவாக இருக்கணும், பீரிஷ் செல்லிங்காக இருக்கணும். தட் மீன்ஸ் அதான் பீரிஷ் மூவாக இருக்கணும். ஓகேங்களா, இன்கேஸ் சப்போர்ட் லெவல் we can see strong bearish candle coming into the area of support. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து அந்த ஏரியாவுக்கு நியர்பை வந்துட்டு இருக்கணும். சப்போர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் வந்து அந்த ஏரியாவுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வரப்போ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுச்சு, வந்ததுக்கப்புறம் நான் இங்கே சின்னதாக பாக்ஸ் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். தட் மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அதேமாரி சப்போர்ட் கிட்ட வரப்போ ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, சப்போர்ட் கிட்ட வரப்போ ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அந்த 2 கேண்டில் மட்டும் இல்லை, இது தவிர்த்து நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. பீரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங், ஸோ மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேண்டில் ஃபார்மேஷன்ஸ்லாம் இது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் மூவ் இருக்கணும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வருதுன்னா அது எல்லாம் புல்லிஷ் கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். அதுவும் ஸ்ட்ராங் பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கணும். ஸோ அது இந்த ஜோனுக்கிட்ட வந்த அப்புறம் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் செட்டப் வந்து எடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் புல்லிஷ் கேண்டில் ரீச்சஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, புல்லிஷ் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ரீச் ஆனப்போ நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். தட் மீன்ஸ் அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஒரு பொருளை ஹியூமனோட மைண்ட் செட்டே என்ன, ப்ராஃபிட் புக் பண்ணணும். அது எங்கே புக் பண்ணணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வரப்போ தான் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் அப்பியர் ஆகுதுன்னா அங்கே என்ன அர்த்தம்னா ரிஜெக்ஷன். அங்கே வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் சப்போர்ட்டுக்கு வரப்போ ஒரு பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க, ப்ரைஸை இதுக்கு கீழே புஷ் பண்ண விட மாட்டாங்க, இதுக்கு மேலே நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் வரப்போ நீங்கள் வந்து வேலிடாக ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து நீங்கள் அங்கே எடுக்கலாம். when strong move come to the resistance and the resistance or the price level act as supply zone. ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராங் மூவ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர்றப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக நம்ம மீன் பண்ணுறோம் ஆரம்பத்துலேருந்து அது வந்து ஒரு சப்ளை ஜோன். ஸோ அந்த இடத்துக்கு
ப்ரைஸ் வரப்ப அங்கே வந்து செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து யார் அதிகமாக உள்ளே வருவாங்கன்னா செல்லர்ஸ். ஸோ அவங்க வந்து ரிஜெக்ஷன் வைப்பாங்க. இது மாதிரி கேண்டில் ஸ்டிக்கில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்கில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஷூட்டிங் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இங்கே செல்லர்ஸ் வந்து அந்த ப்ரைஸை வந்து புஷ் பண்ணுறாங்க, கீழ் நோக்கி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மோர் செல்லர்ஸ் வந்து அந்த ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸை இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மூவ் பண்ண விடாமல் இந்த ப்ரைஸை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வென் சீரீஸ் ஆஃப் பேரிஷ் கேண்டில் வந்து ரீச்சஸ் த சப்போர்ட், சீரீஸாக தொடர்ந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து சப்போர்ட் கிட்ட வர்றப்ப அங்கே வந்து சடனாக ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வரும். அது யார் கொண்டு வராங்கன்னா பையர்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன், இதை தாண்டி நீங்கள் போக முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல தடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன நினைப்பாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. வென் ஸ்ட்ராங் மூவ்ஸ் கம் டு த சப்போர்ட், இந்த ஸ்ட்ராங் மூவ் சொன்னல ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் வந்து அந்த சப்போர்ட் கிட்ட ரீச் ஆகிறப்ப சப்போர்ட் ஆர் த ப்ரைஸ் லெவல், அந்த சப்போர்ட்ன்றது ஒரு ப்ரைஸ் லெவல். ஓகேவா? அந்த ப்ரைஸ் லெவல் வந்து ஆக்ட் ஆஸ் அ டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை ஆக்ட் ஆகி அங்கே மோர் பையர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரும். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ சீப்பாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த பொருளை. ஸோ அப்போ உள்ள நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு அந்த ப்ரைஸை இந்த 100 ரூபாய்க்கு கீழே போக விடாமல் இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. ஸோ அப்போ இது மாதிரி டைமில் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் மூவ் வந்து சப்போர்ட் கிட்டேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ வர்றப்ப இது மாதிரி கேண்டில் ஸ்டிக் கூட நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அங்கே வந்து நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் வந்து போட்டோன்னா 100% வேலிடாக இருக்கும். 100% நம்ம ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு கீழே வைக்கலாம். இல்லை இந்த ஜோன் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்ல எப்படி போடணும்னு சொன்னாலும், ஸோ அந்த ஜோனுக்கு கீழே கூட நம்ம எஸ்எல்ல வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கொண்டு வரணும். இல்லை ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அந்த இண்டிகேட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நான் ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாரதி ஏர்டெல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாரதி ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பாரதி ஏர்டெல்லில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆல் இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு ஆல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் இதில் ஆல்ரெடி ஆட் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய கேண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பீரிஷ் மூவ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸ்ட்ராங் பீரிஷ் மூவ். இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் நிறைய வாட்டி இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு அப்பில் போகல. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா எல்லா கேண்டிலும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸ்பின்னிங் டாப், ரொம்ப எப்படி சொல்கிற ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில்னால் இது மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கணும். ஸோ இங்கே ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் வந்து எனக்கு அப்பியர் ஆகிருக்கு. அதுவும் பீரிஷ் கேண்டிலாக இருக்குது. அந்த பீரிஷ் கேண்டில் வந்து இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட, தட் மீன்ஸ் 1266 கிட்ட வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்கபோசோ, இது வந்து ஒயிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்றது நம்ம க்ரீன் கேண்டலுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ பிளாக்ன்றது ரெட் கேண்டலுக்கு குறிப்பாங்க, ஒயிட்ன்றது க்ரீன் கேண்டில் வந்து குறிப்பாங்க. ஸோ ஒயிட்னா இப்போ க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மார்கபோசோ கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருப்போம். அப்படி எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதுக்கு கீழே கூட நம்ம வச்சுருப்போம். ஸோ அப்போ இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் என்ட்ரி வந்து நம்ம இப்படி தான் செட் பண்ணணும். சப்போர்ட்டுக்கு கிட்ட ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்து அப்பியர் ஆகுதான்னு பாருங்கள். அப்பியர் ஆகிற பட்சத்தில் ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறமா நம்மளோட என்ட்ரி வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 100% நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், வேறு எங்கன்னா மொமெண்டம் மூவ் கிடச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள்.
நியர்பை சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் மூவ் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டில் தான். ஸோ அதுவும் நல்ல பெரிய பெரிய கேண்டில். நடுவில் இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. பட் அது அவாய்ட் பண்ணிக்கலாம். 90% நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் இருந்தாவே போதும். ஸோ அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு டச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் நிறைய செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரியை நான் இங்கே வச்சுருந்தேன்னா எனக்கு ஸ்டாப் லாஸை வந்து நான் இதுக்கு மேலே வச்சுருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கிடச்சி அகெயின் திருப்பி அதே எங்கே சப்போர்ட்டில் க்ரியேட் ஆச்சோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. மீன்ஸ் அரௌண்ட் 1662 1572. தட் மீன்ஸ் ஒரு 80-90 பாயிண்ட் கிட்ட நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் மூவ் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஆர் நியர்பை சப்போர்ட் கிட்ட வர்றப்ப உங்களோட என்ட்ரி எப்படி இருக்கணும்னா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இது மாதிரி சிக்னல் வர்றப்ப அந்த கேண்டிலுக்கு லோக்கு கீழேயோ இல்லை அந்த ஐக்கு மேலேயோ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் இங்கே மூவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் மூவ் கிடையாது. எல்லாமே ஒரு சின்ன விக் வச்சு நிறைய கன்ஜஸ்டடாக இருக்குது கேண்டில்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க ட்ரேட் செட்டப். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபீலையும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஸ்ட்ராங் பேரிஷ் மொமெண்டமும் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் தான். ஓகேங்களா? பிஇன்னொன்னே பேரிஷ் என்கல்ஃபிங்கில் ஒரு என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்மூவ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் செட்டப் வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் எனக்கு கேண்டில் ஸ்டிக் வைஸ் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நான் இங்கே அவாய்ட் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் மார்க்கெட் வந்து பெரிய கேப் டவுன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் என்னென்னா செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் சடனாக இறக்கிடுவாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். கன்ஃபர்மேஷன் வச்சு ரியலிஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கூட இன்டர்பிரேட் ஆகி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா 100% வேலிடாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி சப்போர்ட் ஜோன் கிட்ட வர்றப்ப ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில்ஸாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம 100% அந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.